பிரதோஷத்தின் வரலாறு தெரியுமா? சிவ வழிபாட்டில் பிரதோஷ தினங்கள் என்பது மிகவும் விசேஷமானது. துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்டு தான் இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பப் பெற தேவேந்திரன் திருப்பார்கடலை கடைய முடிவு செய்தான். இதற்காக மந்தர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாகச் சுற்றி வால்பக்கம் தேவர்களும் வாய்பக்கம் அசுரர்களும் நின்று பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். அப்போது மந்தர மலை கடலுக்குள் அமிழத் தொடங்கியது. அப்போது கூர்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அதை தாங்கி பிடித்தார். அடுத்த விபரீதமாக ஆலகால விஷம் எழுந்தது. தேவர்கள் சிவனை நாட அவரோ ஆலகால விஷத்தை வாங்கி உண்டார். அகிலமும் சிவனுக்குள் இருப்பதால் விஷத்தை தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தினார் பார்வதி. உலகை காத்த ஈசன் ரிஷபத்தின் கொம்புகள் நடுவே ஆனந்த தாண்டவம் ஆட அந்த அருள்காலமே பிரதோஷம் என்றானது. அஞ்சாத நெஞ்சத்துள் அருளாகி பொருளான பிறையோனே பரமேஸ்வரா, என்னாலும் என்னாவில் நின்றாடும் உன்னாமம் பஞ்சாட்சரம் போதுமே. மந்திரம் அம்மையப்பன் மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே. பிரம்மமாதி மந்திரம் அம்மையப்பன் மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே. பூவுமாகி யாதுமாகி நிற்பவன் அன்பில் கொண்ட பண்பில் என்றும் இன்பமாய் நிற்பவன். ஜன்மதோஷ தீவினைகள் துன்பமாயை தீர்ப்பவன். சொற்கடந்த மௌனமாக ஜோதியான தத்துவன். பற்றறுக்கும் பொன்னியன் நஞ்சையுண்ட தென்னவன். தஞ்சமென்ற தொண்டர் தம்மை தாங்கிடும் தயாபரன். கண்ணிறைந்த காதலன் எண்ணிறந்த கோடியன். என்னையாளும் எம்பிரான்
எந்த ஈசன் அல்லவோ. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே. பந்தமற்ற ஏழையர்க்கு சொந்தமான அன்பனா, அந்தமாதி ஏதுமற்ற விந்தையான லிங்கமாம், ஆடுகின்ற பொம்மையாக ஆட்டுவிக்கும் காரணன், நாடகத்தின் நாதனாம் என் அம்மை பாகன் உண்மையே. பிரம்மமாதி மந்திரம் அம்மையப்பன் மந்திரம், அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே. பிரம்மமாதி மந்திரம் அம்மையப்பன் மந்திரம், அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே.